இந்த வருஷம் வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு. 2 மாசத்துக்கு முன்னாடியே வெயிலுடைய வீரியத்த நம்மளால உணர முடியுது. Potential Super El Nino could be taking shape in the Pacific Ocean. Starting to ramp up, which means we are officially under that El Nino watch. 140 வருஷத்துக்கு முன்னாடி 1877ஆம் ஆண்டு இதே போல எக்ஸாக்ட் கண்டிஷன் அப்ப வந்திருக்கு. அந்த டைம்ல 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் உலகத்துல இறந்தும் போயிருக்காங்க. பசி, பட்னி, பஞ்சத்தினால. இதற்கான காரணம் வந்து கிரேட் ஃபெமைன் அப்படின்னு அழைக்கப்படுது. அதாவது மழை பொய்த்து போகிறனால மழை இல்லாம பஞ்சத்துல மக்கள் இறந்து போன கண்டிஷன். சரி, அது ஏன் 2026 நான் சொல்றேன் அப்படின்னா, இதே கண்டிஷன் திருப்பி நமக்கு வந்திருக்கு. அது பேர் சூப்பர் எல் நினோ அப்படின்னு சொல்லப்படுது. இந்த எல் நினோ அப்படின்றது ஒரு புவியியல் சார்ந்த விஷயம். அதை பத்தி ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு எக்ஸ்பிளைன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், உலகம் சூரியனை சுத்தி வருது, தன்னையும் தானே சுத்திக்குது. உலகம் சுத்தும் பொழுது அது சுத்தி இருக்கிற அந்த அட்மாஸ்பியர் இருக்குல்ல, காத்து, அதுவும் ஒரு சுழற்சி பேஸ் பண்ணி சுத்திக்கிட்டே வரும். இதுல நம்ம பசிபிக் ஓஷன் ரீஜன் மட்டும் இப்ப எடுத்துப்போம். அந்த இடத்துல ட்ரேட் விண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. காத்தோடைய மூவ்மெண்ட் அது எப்படின்னா, அமெரிக்கால இருந்து ஆஸ்திரேலியா, ஏசியா ரீஜன் நோக்கி அந்த ட்ரேட் விண்ட் வந்து மூவ் ஆயிட்டே போகும் எப்பவுமே. இது என்ன ஆகும், 6 வருஷத்துக்கு ஒருக்கா அந்த ட்ரேட் விண்ட் மூவ் ஆறோடைய வீரியம் வந்து குறையும். அந்த வீரியம் குறையிற டைம்ல என்ன ஆகும்னா, அந்த இடத்துல ரொம்ப சூடான நீர் வந்து மேல் நோக்கி எழும்பும். அது எழும்பும் பொழுது அதோட டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட 1.5 டிகிரில இருந்து 2 டிகிரி வந்து ரைஸ் ஆகும். எதுனா அந்த பசிபிக் ஓஷனுடைய டெம்பரேச்சர். எப்பவுமே நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு இடத்துல டெம்பரேச்சர் ரைஸ் ஆனா அந்த இடத்துல என்ன ஆகும், அந்த இடத்துல வந்து காத்து மண்டலம் இருக்குல்ல, அதோடைய அழுத்தம் வந்து குறையும். அந்த இடத்துல வந்து லோ அட்மாஸ்பியரிக் பிரஷர் கிரியேட் ஆகும். அதன் மூலமா மலை மேகங்கள் எழும்பி அந்த இடத்துல இருக்கிற மேகங்கள் அப்படியே அப்படியே அமெரிக்காவை நோக்கி போகும். இதனால உங்களுக்கு அந்த பெரு அண்ட் அந்த சதர்ன் அமெரிக்கா ரீஜன்ல அதிகமா மழை பெய்யறதுக்கான வாய்ப்பும், நார்த் அமெரிக்கால அந்த ஓர பக்கம் மட்டும் மழை பெய்ந்து உள்பக்கம் பயங்கரமான வறட்சி இருக்கக்கூடிய வாய்ப்புமே வந்து இருக்கு. அப்படி இந்த பக்கம் நம்ம ஆஸ்திரேலியா அண்ட் ஏசியா எடுத்துக்கிட்டோம்னா, இந்த மலைமேகம் மொத்தமா அந்த பக்கம் போயிடுறதுனால இந்த இடத்துல பயங்கரமான வறட்சி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சரி, இது நமக்கு ஆஸ்திரேலியா, அமெரிக்கான்னு சொல்லும் போது இந்தியாவில அப்படி என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணிடும்னு பார்த்தா, இந்த வந்து குளோபல் பினாமினான், அதாவது ஒரு இடத்துல ஏற்படுற ஒரு மாற்றத்தினால உங்களுக்கு உலகளாவிய இம்பாக்டும் இருக்கு. எப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப இந்தியாவில வந்து நமக்கு 2 மான்சூன் சொல்லுவோம். ஒண்ணு வந்து வடகிழக்கு பருவமழை, இன்னொன்னு வந்து தென்மேற்கு பருவமழை அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல என்ன ஆகும்னா, இந்த மே மாசம் இருக்கு இல்லையா, மே மாசம் கடைசியில உங்களுக்கு வந்து தென்மேற்கு பருவக்காற்று வந்து வீச ஆரம்பிக்கும். வீசும் பொழுது அது கேரளா ரீஜனை டச் பண்ணி அப்படியே உங்களுக்கு மேல் நோக்கி எழும்பும். இப்போ இது ஒரு பிரச்சனை ஆகுறதுனால உங்களுக்கு அந்த பக்கத்துல இருந்து வரக்கூடிய அந்த காத்துடைய வீரியமும் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அங்க வரக்கூடிய மலை மேகங்களும் வந்து கம்மியாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதனால அப்படியே மூவ் பண்ணி அது அப்படியே பஞ்சாப் அப்படி நார்த்தன் ரீஜன் போகும் பொழுது அங்க மழை வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. சோ இந்த வாட்டி நம்மளுடைய இந்தியால வந்து நார்த் இந்தியன் ரீஜன்ல பயங்கரமான பஞ்சம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அப்படியே அந்த காத்து திரும்பி என்ன ஆகும்னா, நமக்கு இந்த வெஸ்ட் பெங்கால் ரீஜன் தாண்டி அப்படியே நமக்கு பே ஆஃப் பெங்கால்ல டிராவல் பண்ணி அப்படியே சதர்ன் ரீஜன் தமிழ்நாடு நோக்கி வரும். இதுதான் ரீட்ரீட்டிங் மான்சூன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து வடகிழக்கு காத்து வீச ஆரம்பிக்கும். அப்படி வீசும் பொழுது நம்ம தமிழ்நாட்டுல அதை பேஸ் பண்ணி தான் மழை வரும். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல உங்களுக்கு பே ஆஃப் பெங்கால் இருக்கு, சூடான காத்து வருது ஆல்ரெடி. அப்ப என்ன ஆகும், அங்க இருக்கிற நீர் அப்படியே பயங்கரமா அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்றதுனால உங்களுக்கு அப்படியே வந்து தமிழ்நாடு டச் பண்ணும் பொழுது உங்களுக்கு பயங்கரமான ஃபிளட் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சோ இதனால நம்ம தமிழ்நாடு பயங்கரமான ஃபிளட்டையும், நார்த் இந்தியா பயங்கரமான பஞ்சத்தையும் ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கும். நீங்க யோசிச்சு பாருங்களேன், மழை அப்படின்றது நம்மளோட இந்தியா த்ரூ அவுட் வந்து கரெக்டான ஒரு அளவுல இருக்கணும். உங்களுக்கு அளவு மீறுச்சு அப்படின்னா கண்டிப்பா விளைச்சல் பாதிக்கும். ஃப்ளட்னாலுமே உங்களுக்கு விளைச்சல் பாதிக்கும். பயிர் எல்லாம் மக்கி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பஞ்சம்னாலுமே வந்து வறட்சியில கருதக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. சோ அதனால விலைவாசி உயரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இருக்கு. இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ஒரு வருஷத்துல மட்டும் இந்த எல்னினோ கண்டிஷன் முடிய போகுது இல்லை. ஏன்னா அது சூப்பர் எல்னினோன்றனால உங்களுக்கு இதோடைய வீரியம் வந்து எப்போ இனிமேலும் தொடங்க தான் போகுது. எனக்கு தெரிஞ்சு 67% வந்து உங்களுக்கு அக்டோபர் மாசம் தான் அதோட வீரியமே தொடங்குது. இதோட இம்பாக்ட் வந்து அடுத்த 2 வருஷத்துக்கு நம்ம இந்தியால இருக்கும். 2028 வரைக்குமே இதனுடைய இம்பாக்ட் இருக்கும். இந்த எல்னினோ கண்டிஷன் உலகத்துக்கு புதுசு கிடையாது. 250 மில்லியன் இயர்ஸா வந்து இது பூமியில் நடந்துட்டு இருக்கிற ஒரு பினாமினா. ஆனா ஏன் போக போக இதோட இம்பாக்ட் அதிகமாகுதுன்னா, முக்கியமான விஷயம் நம்மளுடைய குளோபல் வார்மிங். இதுல வந்து இன்னொன்னு சொல்லுவாங்க, அர்பன் ஐலாண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம இருக்கிறது ஒரு அர்பன் ரீஜன் வச்சுக்கோங்க. இப்ப சென்னை அந்த மாதிரி சிட்டில இருக்கும். இப்ப டவுனுமே சிட்டி கண்டிஷனுக்கு அதிகமான பில்டிங்ஸ் எல்லாம் கட்டிட்டாங்க. அது எல்லாமே கான்கிரீட் பில்டிங்ஸ். அந்த இடத்துல அதிகமான ஹீட்டை வந்து அழகா ட்ராப் பண்ணி வச்சுக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அர்பன் ஐலாண்ட் சொல்ல போறோம். அதாவது அந்த இடத்துல ஹீட் அதிகமா ட்ராப் பண்றதுனால சுத்தி இருக்கிற கிராமத்தை தாண்டி அந்த சிட்டில மட்டுமே உங்களுக்கு அதிகமா வெப்பம் ஃபீல் ஆகக்கூடிய கண்டிஷன் பேர் தான் அர்பன் ஐலாண்ட் சொல்றாங்க.
இதுவுமே இன்னும் இப்ப புதுசா வந்துட்டு இருக்கிற பினோமினா. சோ குளோபல் வார்மிங்னால நமக்கு மாத்தி நிறைய வந்து இம்பாக்ட் இருக்கு. கூட இந்த எல்னினோவும் சேரும் பொழுது இந்த வருஷம் வெயிலோட தாக்கம் பயங்கரமா இருக்கு. இன்னும் நம்ம இப்ப வெயிலோட தாக்கத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏசி யூஸ் பண்றோம். ஏசி இல்லாத இடமே இல்ல. ஆனா ஏசினாலயும் நமக்கு அதுல இருந்து வெளிய போற அந்த கேஸ்னால திருப்பியும் நமக்கு அது வந்து உங்களுக்கு குளோபல் வார்மிங்க தான் கிரியேட் பண்ணுது. சோ எல்லாமே திருப்பி அந்த சுழற்சிக்குள்ளேயே தான் போயிட்டு இருக்கோம். நம்ம புவி வெப்பமயமாதல் அப்படின்ற விஷயத்த வந்து சாதாரணமா இது அடிக்கடி ஒரு கேட்கிற விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அத கண்டுக்காம விட்டுட்டோம். ஆனா இதோட இம்பாக்ட் வந்து கீப் ஆன் நமக்கு வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. குளோபல் வார்மிங் அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு தெரிஞ்சு நம்ம இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து போற வேஸ்ட்ட விட நம்மளுடைய டூ வீலர்ல இருந்து வர எக்ஸாஸ்ட் ஆற கேஸோட இதுதான் வந்து ரொம்ப அதிகமான இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணுது. இதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன நம்ம சொல்லலாம்னா, மரம் வந்து உங்களுக்கு அதிகமான கார்பன வந்து எடுத்துக்கும். ஆனா, அந்த மரமுமே வைக்க முடியாத அளவுக்கு நம்மளுடைய சிட்டில வந்து நெறைய பில்டிங்ஸ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கோம். சோ, இப்படிப்பட்ட ஒரு எல்னினோ கண்டிஷன்ல இருந்து பிரிவென்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்றத பத்தி உங்க சஜஷன்ஸ் சொல்லுங்க.